ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கையில் இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் தான் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸை சொல்ல போகிறோம். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கேமர்ஸ் கிட்ட நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஷேர் ஆகுது. அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா கூகுள்னு இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபோன் நம்பர் ஷேரிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இதுல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்மளுடைய ஃபோன் நம்பரை ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்றதுக்கு நம்ம எனேபிள் பண்ணி இங்க வச்சிருக்கோம். இதை கண்டிப்பா நீங்க டிசேபிள் பண்ணுங்க. இதுலயே சொல்லுது பாருங்க, தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து ரெக்வெஸ்ட் யுவர் ஃபோன் நம்பருக்கு இது ஷேர் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம ஓகே சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்க டிசேபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ உங்க மொபைல்ல இருக்கிற கூகுள் குரோமை கிளிக் பண்ணிக்கங்க. டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அட்ரஸஸ் அண்ட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க, நம்ம சேவ் பண்ணி வைக்கிற அட்ரஸஸ், ஃபோன் நம்பர்ஸ், வெப்சைட் அட்ரஸ், எந்த லிங்கா இருந்தாலும் ஷேர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். இதை கண்டிப்பா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டிசேபிள் பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வெளியே எங்கேயும் போகாது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு முக்கியமான செட்டிங்ஸை நம்ம டிசேபிள் பண்ண வேண்டியது வரும். உங்க மொபைல்ல எந்த பிராண்ட் மொபைலா இருந்தாலும் சரி, செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல சர்ச் இருக்கும், சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு பர்மிஷன் மேனேஜர் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. உடனே அப்ளிகேஷனோட பர்மிஷன் அப்படிங்கிறது வரும். பாருங்க, ஆப்ஸ் பர்மிஷன் வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க, நிறைய பர்மிஷன் மேனேஜர்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு டைப்லையும் வந்து பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் காண்டாக்டில் பாருங்க, எங்கிட்ட இருக்கிற ஒரு 31 அப்ளிகேஷனில் 10 அப்ளிகேஷனுக்கு நான் காண்டாக்டை வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உண்மையாலுமே டேஞ்சரான விஷயம் தான். ஸோ காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க, நான் வந்து ஓரளவுக்கு சேஃபாக தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமானதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபேஸ்புக்குக்கோ இல்லை ஒரு உபயோகம் இல்லாத வேற ஏதாவது அப்ளிகேஷனுக்கோ, ஒரு கேம் அப்ளிகேஷனுக்கோ, இதுல எல்லாம் நீங்கள் காண்டாக்டில் எனேபிள் இங்கே இது இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்க அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்ப கீழே பாருங்க, கீழே இருக்கிற அப்ளிகேஷனுக்கெல்லாம் நான் பர்மிஷன்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு இதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் டு போய் பர்மிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏர்டெல் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்டெல் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே பாருங்க, அலோவில் எனேபிள் இருக்கு. இப்போ டினை அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டினை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஏர்டெல் அப்ளிகேஷன் கீழே போயிடும், இதுலேயே இருக்காது. இதே மாதிரி உங்களுடைய மொபைலில் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இது எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். டிசேபிள் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.